ஹலோ. இப்ப லாஸ்ட் வீடியோல நான் ஸ்லைட்ஸ் டேபை பத்தி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி கிளிப்போர்டை பத்தி போட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோ ஸ்லைட்ஸ் டேப். இப்ப ஃபாண்ட் டேப். ஹோம் டேப்ல இருக்கிற ஃபாண்ட் இங்க இருக்கிறது தான் ஃபாண்ட் டேப். இத பத்தி தான் இப்ப எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்ப என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னா ஃபாண்ட் டைப் பத்தி சொல்லியிருக்கேன். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் இந்த போல்டு, இட்டாலிக், அண்டர்லைனு, அப்புறம் ஃபாண்ட் கலர், டெக்ஸ்ட் ஷேடோ, ஸ்ட்ரைக் த்ரூ, அப்புறம் டெக்ஸ்ட் கேஸ். இத பத்திய விஷயம் ஃபுல்லா நான் சொல்ல போறேன். இப்ப ஓவர்வியூ இங்கதான். இப்ப இப்ப இங்க இருக்கிற இந்த ஒவ்வொரு எழுத்தும் இருக்கிறது எல்லாமே ஃபாண்ட் டேப்ல வருதுதான். பாத்தீங்களா? இப்ப இங்க நான் இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஃபாண்ட் டேப் ஆக்டிவேட் பழிச்சுன்னு தெரியாது. இப்ப நான் இங்க கிளிக் பண்ணினாக்க பாத்தீங்களா இது டிசேபிள் ஆயிட்டு இருக்கு. அதாவது இப்ப எந்த இடத்துல அந்த ஃபாண்ட் அப்ளிகபிள் ஆகுமோ அந்த இடத்துல அந்த ஃபாண்ட் டேப் வரும். சோ இப்ப இங்க கிளிக் பண்ணினீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிருக்கு. இந்த இது கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்களா? சோ இப்ப இந்த ஃபாண்ட் டேப் தான் நம்ம பிரசன்டேஷனுக்கு உண்டான அப்பியரன்ஸோ இதுவோ எல்லாம் வரும். இது கிளிக் பண்ணாலே வரும். இதை பிளாக் பண்ணிட்டு எங்க நம்ம சேஞ்ச் பண்ணணும் போயிடலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப ஃபாண்ட் டைப் அண்ட் டெக்ஸ்ட் கேஸ். இப்ப இந்த ஃபாண்ட் டைப் அப்படிங்கிறது என்னன்னா பாத்தீங்களா இந்த அவெனீர் எல்எக்ஸ் இது அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஃபாண்ட் டைப். இதுதான் ஃபாண்ட் டைப். இங்க டெக்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சேஞ்ச் கேஸ் அப்படின்ட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த சேஞ்ச் கேஸ் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த டெக்ஸ்ட் கேஸ். இந்த ஃபாண்ட் டைப் அண்ட் ஃபாண்ட் இது அப்படின்னா இந்த ஃபாண்ட் டைப்பை நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணும், இந்த ஃபாண்ட் எனக்கு வேண்டாம் வேற ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த பிளாக் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் இங்க இருக்கிற டிராப் டவுனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபாண்ட் மட்டும் இல்ல ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்கு. நீங்க வேற ஏதாவது ஃபாண்ட்டை மாத்தணும், இந்த ஆப்டோஸ் மாத்தணும், இல்லைன்னா இந்த ஆப்டோஸ் நேரோ அப்படின்னு மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாத்திக்கலாம். அதே மாதிரி இங்க டெக்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இங்க இங்க காட்டுற இந்த சேஞ்ச் கேஸ்லயும் பண்ணலாம். இல்லைன்னா இப்ப இந்த டெக்ஸ்ட நீங்க இது கேபிட்டல்ல போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது பிளாக் பண்ணிட்டு இங்க ஷிஃப்ட் F3 அப்படின்னு பிரஸ் பண்ணினா முதல் தடவைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது தடவை பண்ணினீங்கன்னா இது ஃபுல்லாவே அப்பர் கேஸ்ல மாறும். இப்ப இந்த இது இப்ப அப்பர் கேஸ்ல இருக்கிறத லோவர் கேஸ் பண்ணோம்னா அதை அப்படியே பிளாக் பண்ணி திருப்பியும் ஷிஃப்ட் F3 பண்ணினீங்கன்னா லோவர் கேஸா மாறும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு டேப் இருக்கு. இந்த ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு கிளிக் பண்ணினீங்கன்னா இங்க கீழே சேஞ்ச் கேஸ் அப்படின்னே காட்டுதுன்னு. ஸோ இப்ப இதையே நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா இங்க சேஞ்ச் கேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிராப் டவுன்ல என்ன கேஸ் வேணுமோ, அப்பர் கேஸ் வேணும்னா இங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது, லோவர் கேஸ் வேணும்னா இங்க சேஞ்ச் ஆகுது. ஈச் வேர்டு சேஞ்ச் ஆகுதுன்னா பாத்தீங்களா அந்த இடத்துல அப்படியே சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் சென்டென்ஸ் கேஸ் நார்மல் இது டாகலீஸ் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இதுதான் இதோட டெக்ஸ்ட் கேஸை பத்தின விஷயம். இதுக்கு அடுத்தது ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் கலர். இப்ப இந்த ஃபாண்ட் சைஸ் இப்ப இங்க இருக்கிற கலர் என்னன்னா கலர் ஃபாண்ட் சைஸ். இப்ப இதுதான் ஃபாண்ட். இங்க பக்கத்துல இருக்கிறது தான் இந்த நம்பர் தெரியறது பாத்தீங்களா, இந்த நம்பர் தான் கலர். சோ இப்ப நீங்க சைஸ், சோ இந்த சைஸ் பண்ணணும்னா நீங்க இத பிளாக் இங்க இந்த 36 வேண்டாம், நீங்க வேற அதுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி வேணும்னாலும் நீங்க உங்க ஃபாண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த குறைக்கணும்னா குறைக்கலாம், அதிகப்படுத்தணும்னா அதிகப்படுத்தலாம். நீங்க இது சாதாரணமா நான் வச்சிருக்கிற ஃபாண்ட். இது நீங்க வேணும்னா நீங்க எப்படி வேணும்னாலும் நீங்க உங்க ஃபைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க. இப்ப இந்த ஃபாண்ட் கலர்ங்கிறது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் இருக்கிறது தான் ஃபாண்ட் கலர். இந்த ஏ அப்படின்ட்டு இருக்கு,
இங்க கீழே ஒரு கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஃபாண்ட் கலர். இப்ப நீங்க இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்கும். நீங்க உங்க கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். எந்த கலர் வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். இங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குங்கிறதையும் காட்டும், எப்படி வரும் அப்படின்னு காட்டும். இந்த இது பாத்தீங்கன்னா எப்படி வரும்ங்கிறதையும் காட்டும். எந்த கலர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கலருங்கிறது. நான் இங்க மாத்தல. இப்ப அடுத்த இப்ப இந்த போல்டு, இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் அப்படின்றதுன்னா எல்லாத்துக்குமே இந்த அந்த கண்டென்ட் டெக்ஸ்ட்ல பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இங்க இது இந்த பி அப்படி இருக்கிறது போல்டு. இங்க கீழே காட்டுது பாருங்க, பி கண்ட்ரோல் பி அப்படின்னு பிராக்கெட்ல இருக்கு இல்லையா. சோ இத பிரஸ் பண்ணாலும் வரும், அதே மாதிரி கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணாலும் போல்ட் ஆகும். அதே மாதிரி இங்க ஐ அப்படின்ட்டு இருந்ததுன்னா இட்டாலிக். சோ இப்ப இந்த டெக்ஸ்ட நான் இட்டாலிக்கா மாத்துறேன் அப்படின்றதுன்னா இப்ப நான் இத பிளாக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி இருந்ததை விட இப்ப டிஃபரன்ஸ் தெரியறதா. இப்ப திருப்பியும் இந்த கண்ட்ரோல் ஐயே பிரஸ் பண்ணீங்கன்னா திருப்பியும் மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறதா நீங்க ஐ அப்படின்ட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா இங்கேயும் மாறும். திருப்பியும் இதை பிரஸ் பண்ணினீங்கன்னா திருப்பியும் நார்மல் ஆகும், மாறிடும். அதே மாதிரிதான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபுல்லா இருக்கிறத கூட நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி இங்க அண்டர்லைன் அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த அண்டர்லைன் தான் இதுல. இப்ப நான் இந்த அண்டர்லைன்லயே நான் அண்டர்லைன் பண்றேன். இப்ப இதை பிளாக் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தாலும் அண்டர்லைன் மாறும். பாத்தீங்களா இங்க அண்டர்லைன் ஆயிருக்கு. இப்ப திருப்பியும் இதை பிளாக் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ திருப்பியும் கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் எடுத்துரும். பாத்தீங்களா. இப்ப அதே மாதிரியே இங்க இருக்கிறத இங்க பிரஸ் பண்ணினீங்கன்னா அண்டர்லைன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் இங்க இதை பண்ணிட்டு திருப்பியும் இந்த யூ பிரஸ் பண்ணினீங்கன்னா அண்டர்லைன் பாத்தீங்களா. சோ இதுதான் இத பத்தின விஷயம். டெக்ஸ்ட் ஷேடோ அண்ட் ஸ்ட்ரைக் த்ரூ. டெக்ஸ்ட் ஷேடோ, இங்க டெக்ஸ்ட் ஷேடோங்கிறது எங்க இருக்குன்னா இங்க பாத்தீங்களா இங்க எஸ் அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த இதுதான் டெக்ஸ்ட் ஷேடோ. ஷேடோ பிஹைண்ட் த டெக்ஸ்ட் டு ஹெல்ப் இட் ஸ்டாண்ட் அவுட் ஆன் த ஸ்லைட். இப்ப இங்க ஒரு ஷேடோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இங்க இந்த இடத்துல ஆட் ஆயிடும். அதே மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ. ஸ்ட்ரைக் த்ரூங்கிறது இந்த பாத்தீங்களா இந்த ஏபி போட்டு ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ட்டு கிளிக் செக் பண்ணாலே பாருங்க இங்க கீழே அது என்னதுங்கிறத காட்டும். சோ இப்ப இங்க ஏதாவது ஒரு வார்த்தையை ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா பாருங்க இப்ப இந்த ஸ்ட்ரைக் த்ரூ நான் பிளாக் பண்ணிட்டு இங்க இத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்களா இங்க ஸ்ட்ரைக் த்ரூ இங்க இதுவாயிட்டு. அதே மாதிரி நீங்க இதுக்கு இப்ப நீங்க இதை எடுத்து விட்டு திருப்பியும் இதை பிளாக் பண்ணிட்டு திருப்பியும் இதை பிரஸ் பண்ணா அந்த ஸ்ட்ரைக்கே போய் அதே மாதிரிதான் இது ஓகே. இதுதான் இதுல. This video is sponsored by Genreviews. இப்ப இந்த Genreviews வெப்சைட் தான் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ பத்தின ரிவ்யூஸ் எல்லாமே இதுல தெரியும். நீங்க எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் எந்த கேம் பத்தி விஷயம் வேணும்னாலும் ஏதாவது ஒரு டெக்னாலஜியோ இல்ல என்ன விஷயம் வேணும்னாலும் எது வேணும்னாலும் நீங்க இந்த ஜென்ரிவ்யூஸ் பத்தி ஜென்ரிவ்யூஸ்ல போய் பார்க்கலாம். இதுதான் இந்த ஜென்ரிவ்யூஸ் பத்தின விஷயமே. ஓகே, நான் இந்த ஜென்ரிவ்யூஸோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஜென்ரிவ்யூஸ் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க அதுல போய் பார்க்கலாம். நான் இங்கேயும் வீடியோலையும் காமிச்சிருக்கேன், அதே சமயம் ஜென்ரிவ்யூஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜென்ரிவ்யூஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, எப்படி பண்றதுங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா, இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இல்லைன்னா என்னோட டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா என்னோட சேனலை பிரஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுல என்னோட டெலகிராம் லிங்க் இருக்கும். அதுல நீங்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Thank you very much for watching the video.